அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின்படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கூலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துக்களின் மூலம் நமது நோய்களை எவ்வாறு சரி செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான் என்பதை பற்றி இந்த பயானில் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களையும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு எந்த நோய்கள் குணமாகும் என்பதை பற்றி விபரமாக தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பயானில் துன்பம் நீங்குவதற்காக அல்லாஹுடைய உதவியை எவ்வாறு பெற வேண்டும், வானவருடைய பாதுகாவல் பெறுவதற்காக, தேவைகள் நிறைவேறுவதற்காக, ஜின்களிடமிருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்வதற்காக, சரீர இச்சைகள் நீங்க, அல்லாஹுடைய காவல் பெற, எண்ணங்கள் நிறைவேற, வறுமை நீங்க, இறைஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்பட, இறை காவல் பெற, உடலை கட்ட, ஆபத்திலிருந்து நீங்க, நோய்கள் நீங்க பெற, செல்வாக்கு பெறுவ, நாட்டங்கள் நிறைவேற, கப்பல் கவிழாமல் இருக்க, ஷைத்தான் சாம்பலாக, பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பு பெற, எண்ணங்கள் நிறைவேற, பொருட்களுக்கு சேதம் ஏற்படாமல் இருக்க, நலமே வீடு திரும்ப, வானவர்களுடைய இறைஞ்சுதலை பெற, வறுமை நீங்க, ஆபத்து ஏற்படாமல் இருக்க, 1000 ஆண்டு வணக்கத்துடைய பலன்களை பெற, பயங்கர கனவு காணாமல் இருக்க, வேதனைகள் நோய் நீங்க, நோயாளர்கள் நோய் நீங்க பெற, கோபம் விரோத மனப்பான்மையுள்ளவர்கள் அதிகாரிகளிடமிருந்து செல்லும் பொழுது என்ன ஓத வேண்டும், பகைவர்கள் அஞ்ச, நண்பர்கள் விரும்ப, தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற, எண்ணங்கள் நிறைவேற, இறைஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்பட, நன்மை பெற, தானியங்களுக்கு பாதுகாப்பு பெற, வருமானம் பெருக, நோய் நீங்க, உறங்குங்கால் ஸ்கலிதம் ஏற்படாமல் இருக்க, மயக்கம் தெளிய, பேய் அகல, சொர்க்கம் புக, தீமை அழிக்கப்பெற, ஆண் குழந்தை பிறக்க, ஆஸ்துமா நீங்க, கடன் நீங்க இன்னொரு முறை, தீமைகளை விட்டு பாதுகாப்பு பெற, வருமானம் பெருக, கோபம் தணிய, இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் ஆயத்துக்கள் உள்ளன, ஹதீஸ்களும் இருக்கின்றன. பொறுமையோடு கேட்டு பயனடையுங்கள். ஆரம்பமாக துன்பம் நீங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், துன்பமான நேரத்தில் ஒருவன் ஆயத்துல் குர்சியை ஓதினால் அவனுக்கு அல்லாஹு தாலா துன்பத்திலிருந்து விடுதலையை கொடுப்பான். அல்லாஹ்விடம் உதவி பெற பிரயாணி ஒருவர் ஓனாய் ஒன்று தாக்குயிற்று. அவர் ஆயத்துல் குர்சியை ஓதினார். ஓனாய் வெருண்டு ஓடியது. ஆயத்துல் குர்சியோடு சூரத்துல் பக்ராவுடைய இறுதி பகுதியாக ரப்பனா ல துஆகிதுனா என்று தொடங்கி முடியும் வரை ஓதினார். அனைத்து வசனங்களையும் ஓதினால் அல்லாஹுடைய உதவி கிடைக்கும் என்று ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. வானவருடைய பாதுகாவல் பெற, அல்லாஹு தாலா வானவர்களுடைய பாதுகாப்பை பெறுவதற்காக ஒருவன் வழக்கமாக இந்த ஆயத்துக்களை ஓதி வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். தேவைகள் நிறைவேற சையத் அஹ்மத் பூனி சொல்கின்றார்கள், ஒருவன் ஆயத்துல் குர்சியை அதன் எழுத்துக்களின் எண்ணிக்கை படி 170 தடவை ஓத வேண்டும். அவ்வாறு ஓதினால் அவனுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அவனுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் முடிவு செய்து தருவான். துக்கம் துயரம் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நீக்கி வைப்பான். அதிக வருமானத்தையும் கொடுப்பான் என்று கூறுகின்றார்கள்.
ஜின்களிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக ஜெயித் பின் தாபித் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் அவர் தனது தோட்டத்திற்கு சென்றிருந்தார். அங்கே திடீரென்று சத்தம் கேட்டது. இது என்ன என்று அவர் கேட்டபொழுது, ஒரு ஜின், எங்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்றது, உங்கள் தோட்டத்து கனிகளிலிருந்து எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள விரும்புகின்றோம், உங்களுக்கு சம்மதம் தானே என்று கேட்டது. ஆம், சம்மதம்தான் என்று பதிலளித்தார் ஜெயித். உங்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆயத்து எது என்று கூறுங்கள் என்று கேட்டார். ஜின் கூறியது, எங்களிடமிருந்து ஒருவனை பாதுகாத்து கொள்ளக்கூடியது ஆயத்துல் குர்சி ஆகும் என்று. ஆகவே ஆயத்துல் குர்சி ஓதி ஜின்களிடமிருந்து பாதுகாப்பு பெறலாம். சரீர இச்சை நீங்க. ஒருவன் சரீர இச்சை உள்ளவனாகவும் பாவம் செய்பவனாகவும் எல்லோராலும் வெறுக்கப்படுபவராகவும் பேராசை கொண்டவனாகவும் இருந்தால் அவன் இந்த ஆயத்தை 17 அல்லது 170 தடவை ஓதிக்கொள்ள வேண்டும். அவனுடைய கோளாறுகள் எல்லாம் நீங்கி போய்விடும். அவன் நல்ல நிலையை அடைவான். இப்னு கஹ்ஃபுடைய வீட்டில் தானிய கதிர் ஒன்று இருந்தது. அதை தினந்தோறும் கண்காணித்து வருவது அவருடைய வழக்கம். ஒரு நாள் தானியம் சிறிது குறைந்திருந்தது. இரவு நேரத்தில் அதனை காவல் காத்து கொண்டிருந்த பொழுது இளைஞனை போன்ற ஒரு மிருகம் ஒன்றை கண்டார். அதற்கு அவர் சலாம் சொன்னபொழுது அது அவருக்கு பதில் கூறியது. நீ என்ன ஜின்னா மனிதனா என்று அவர் கேட்டார். நீ ஜின் என்றது அந்த மனிதன். அதன் கையை காட்டுமாறு அவர் கேட்டபொழுது அது கையை விரித்து காட்டியது. அது நாயின் முன்னங்கால்களைப் போல ரோமம் அடர்ந்து காணப்பட்டது. ஜின்னின் அமைப்பு இதுதானா என்று இப்னு காஃப் கேட்டார். அதற்கு அவர்களிலேயே மிகவும் சக்தி படைத்தவன் நான் என்று பதில் வந்தது. நீ ஏன் இந்த காரியத்தை செய்கின்றாய் என்று இப்னு காஃப் கேட்டார். இப்னு காஃப் தர்ம எண்ணம் படைத்தவர் என்று தான் அறிந்திருந்ததால் அவனிடமிருந்து தனக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள நினைத்ததாக அது சொன்னது. உன்னிடமிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியது எது என்று இப்னு கஹஃப் கேட்டார்கள். ஜின் கூறியது, அது ஆயத்துல் குர்சி. ஒருவன் காலையில் ஓதினால் மாலை வரை காக்கப்படுவான். இந்த விவரத்தை இப்னு கஹஃப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது உண்மையை உமக்கு தெரிவித்திருக்கின்றது. மரத்தடிக்கு வந்த ஒருவர் அந்த மரம் அசைவதைக் கண்டு யார் அது என்று கேட்டார். பதில் வரவில்லை. அவர் ஆயத்துல் குர்சியை ஓதினார். அப்பொழுது அந்த ஈச்ச மரத்திலிருந்து ஷைத்தான் ஒன்று கீழே இறங்கியது. அவர், எங்களிடம் நோயாளி ஒருவன் இருக்கின்றான், அவனுக்கு எதை வைத்து பரிகாரம் செய்யலாம் என்று கேட்டார். ஷைத்தான் கூறியது, எதை வைத்து என்னை கீழே இறக்கினீர்களோ அதை வைத்தே பரிகாரம் செய்யுங்கள் என்றார். நோயாளிகள் பாதுகாப்பு பெறுவதற்காகவும் ஆயத்துல் குர்சியை ஓதி ஊதலாம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவன் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஆயத்துல் குர்சியை ஓதினால் அவனுடைய வீட்டையும் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக் கொள்வான். சுப்ஹானல்லாஹ். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். நபி தோழர் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து ஒருவர், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பயன்படத்தக்க துஆ ஒன்றை கற்றுத்தாருங்கள் என்று வேண்டிக் கொண்டார். ஆயத்துல் குர்சியை ஓதும் உம்மை அது சந்ததிகளையும் உமது சந்ததிகளையும் உமது வீட்டையும் உமது அண்டை வீட்டினர்களையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள். நபி தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவர் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதினால் அடுத்த தொழுகை வரை அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். நபி தோழர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் தன் வீட்டுக்குள் நுழையும் பொழுது ஆயத்துல் குர்சியை ஓதி 4 மூலைகளிலும் ஊதி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவாராமா. எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக சையத் அஹ்மத் பூனி சொல்கிறார்கள், தன் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது ஒருவன் ஆயத்துல் குர்சியை ஓதினால் அவனுடைய எண்ணங்கள் நிறைவேறும். வெற்றியோடு அவன் இல்லம் திரும்புவான். அவன் செய்த பாவங்களின் மன்னிக்கப்படும். ஷைத்தான் அவனை விட்டு விலகி போகும். அவனுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு ஏற்படும். எந்த தீங்கும் எந்த நோயும் அவனை அணுகாது. வறுமை நீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தன் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது ஒருவன் ஆயத்துல் குர்சியை ஓதினால் அவனுடைய வறுமை நீங்கிவிடும். உங்கள் ஆத்மாக்களை ஆயத்துல் குர்சி ஓதுவதன் மூலம் பாதுகாத்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சியை 7 தடவை ஓதி ஊதி தம்மை பாதுகாத்து கொண்டதாக ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது என்று ஒரு பெரியார் சொல்லியிருக்கின்றார். உடலை கட்ட. ஆயத்துல் குர்சியினால் தன்னை பாதுகாத்து கொள்ள நினைப்பவன் 4 திசைகளையும் விண்ணையும் மண்ணையும் தன் நெஞ்சையும் நோக்கி 7 தடவை ஓதி ஊதி தன் மூச்சை வயிற்றுக்குள் இழுக்க வேண்டும். அவ்விதம் செய்தால் ஷைத்தானோ ஜின்னோ அவனுக்கு யாதொரு தீங்கும் செய்ய முடியாது. இறைவு காவல் பெற.
வர்த்தகர் ஒருவர் வியாபாரம் செய்யும் நோக்கத்தோடு சரக்குகளை வாங்கி கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டார். அவரது பொருளை கவரும் எண்ணத்தோடு ஒரு கொள்ளை கூட்டம் அவரை தொடர்ந்து வந்தது. ஒரு காட்டில் தங்கி வர்த்தகர் தம்மை பாதுகாத்து கொள்வதற்காக ஆயத்துல் குர்சியை 6 தடவை ஓதிவிட்டு 7வது தடவையாக ஓதிக்கொண்டிருந்தார். ஆயத்துல் குர்சியை அவர் மேலும் மேலும் ஓதிக்கொண்டே இருந்தார். திருடர்கள் அவரை நோக்கி நெருங்கினார்கள். அப்போது தமக்கும் அந்த வர்த்தகருக்கும் இடையில் உறுதி வாய்ந்த அரண் ஒன்று இருப்பதை அவர்கள் கண்டார்கள். அன்றிரவு அந்த வியாபாரியை கொள்ளையிடாமல் விட்டுவிட்டார்கள். மறுநாள் அந்த இடத்தை விட்டு புறப்பட்ட வியாபாரி அடுத்த இரவு வேறொரு இடத்தில் தங்கினார். திருடர்களும் அந்த இடத்திற்கு தொடர்ந்து வந்திருந்தார்கள். வியாபாரியை சுற்றிலும் அரண் இருப்பதை அவர்கள் கண்டார்கள். எனவே திருடர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. மறுநாள் பிரயாணத்தை தொடர்ந்த வியாபாரி அடுத்த நாள் இரவு வேறொரு இடத்தில் தங்கினார். திருடர்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த வியாபாரியை சுற்றி அரண் இருப்பதை அவர்கள் கண்டார்கள். அரணை கண்டு அதிசயத்த திருடர்கள் அந்த வர்த்தகரிடமே நேராக சென்றார்கள். தான் கண்ட அதிசய அரணை பற்றியும் அதனால் தம்மால் திருட முடியவில்லை என்றும் கூறி அந்த அரண் எப்படி ஏற்பட்டது என்றும் கேட்டார்கள். தான் ஆயத்துல் குர்சியை ஓதி பாதுகாப்பு தேடிக் கொண்டதாக அந்த வர்த்தகர் கூறினார். சுப்ஹானல்லாஹ். ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக விரோதிகளும் கொள்ளை நோய்க்கும் அஞ்சுபவர்கள் ஆபத்து ஏற்படும் என்று தோன்றுகின்ற திசையை பார்த்து ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். ஆபத்துக்களிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இன்னும் நோய் நீங்குவதற்காக சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, நபித்தோழர்கள் நோயால் பீடிக்கப்பட்ட அந்திம காலத்தில் ஒருவன் ஆயத்துல் குர்சியை ஓதினால் துன்பம் நீங்கிய நிலையில் மரணமடைவான் என்று கூறியிருக்கின்றார்கள். செல்வாக்கு பெறுவதற்காக ஷேக் முஹியுத்தீன் இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இரவிலும் பகலிலும் ஆயத்துல் குர்சியை ஒருவன் 1000 தடவை ஓதினால், இப்படி 40 நாட்களுக்கு தொடர்ந்து ஓதினால் நிச்சயமாக அவனுக்கு அரூபமான ரூஹானிகள் தோற்றமளிக்கும். இதனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறுவதோடு அவனுக்கு செல்வாக்கும் சிறப்பும் ஏற்படும். இறைஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்பட ஆயத்துல் குர்சியை 50 அல்லது 170 முறை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். நபித்தோழர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஜக்காத் தர்மம் ஆகிய வழிகளில் வந்த பேரித்தங்கனிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ஒப்படைத்தார்கள். அவற்றை ஓரிடத்தில் வைத்திருந்தேன். என்றாலும் கனிகள் ஒவ்வொரு நாளும் குறைந்து வருவதைக் கண்டேன். இதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினேன். அது ஷைத்தானுடைய வேலை என்றும் மறைந்திருந்து கண்காணிக்கும்படியும் கூறினார்கள். அதன்படியே நான் கண்காணித்தேன். இரவில் சிறிது நேரம் சென்ற பிறகு யானையை போன்றதொரு உருவம் தோன்றியது. அது வாசலை நோக்கி சென்றதும் வேறொரு தோற்றத்தை எடுத்துக்கொண்டு வாயில் வழியே உள்ளே நுழைந்தது. பேரித்தங்கனிகளை சாப்பிட ஆரம்பித்தது. இப்னு ஜபல் வேஷ்டியை கட்டிக்கொண்டு, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி கூறுகிறேன் என்று ஓதினார். இறைவனுடைய பகைவனே என்று சொல்லிக்கொண்டு பாய்ந்தது போல அதனை பிடித்தார். அதனை பெருமானாரிடம் கொண்டு போய் அவமானப்படுத்தப் போவதாக கூறினார். மீண்டும் வரப்போவதில்லை என்று அது ஆணையிட்டு கூறியது. அப்போது இப்னு ஜபல் விட்டுவிட்டார்கள். காலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபொழுது இப்னு ஜபலிடம் உமது கைதி என்ன ஆனான் என்று கேட்டார்கள். விவரம் முழுவதையும் இப்னு ஜபல் கூறினார்கள். அவன் மீண்டும் வருவான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அவனை பிடிக்கும்படியும் சொன்னார்கள். 2ஆம் நாள் இரவு முன்பைப் போலவே எல்லாம் நடந்தது. 3ஆம் நாள் அவனை பிடித்து கொண்ட இப்னு ஜபல், கடந்த 2 நாட்களும் அவன் தன் வாக்கை நிறைவேற்றாததால் இந்த முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இழுத்து சென்று கொண்டு போவதாக கூறினார். அரூபணமான ஷைத்தான் சொன்னான், நான் பிள்ளைக்குட்டிகள் உள்ளவன். நசீபையிலிருந்து வந்து மதீனாவிலை குடியேறியவன். பெருமானாரிடம் நான் சென்றபொழுது 2 வசனங்கள் தோன்றின. அந்த வசனங்கள் எந்த வீட்டில் ஓதினாலும் அந்த வீட்டில் ஷைத்தான் நுழைய மாட்டான். என்னை விட்டுவிடு, அந்த வசனங்களை நான் கற்றுத்தருகின்றேன். இப்னு ஜபல் சம்மதித்தார். ஷைத்தான் கூறினான், அந்த 2 வசனங்கள், ஒன்று ஆயத்துல் குர்சி, மற்றொன்று சூரத்துல் பக்ராவின் கடைசியாக இருக்கக்கூடிய ஆமன ரசூலு என்று துவங்குகின்ற வசனமாகும். பொழுது விடிந்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இப்னு ஜபல் எல்லாவற்றையும் கூறினார். அவன் பொய்யன் என்றாலும் உண்மையான வசனங்களை கூறியிருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவற்றை இப்னு ஜபல் ஓதி வந்தார். பிறகு பேர்த்தங்கனிகள் எந்த குறையும் அவர் காணவில்லை. சுப்ஹானல்லாஹ்.
ஒருவர் பாழடைந்த வீடு ஒன்றில் தங்கினார். இரவில் கதவு திறக்கும் சத்தம், கலகலவென சிரிக்கும் சத்தம் கேட்டு வந்தது. அவர் உற்று நோக்கிய பொழுது கொடூரமான பிசாசு ஒன்றை கண்டார். அது அவரை தாக்க முயன்றது. அதை அவர் கண்டு பயந்தார். அவர் மனதில் ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. தம் எண்ணப்படியே அவர் ஓதினார். அவர் ஓதியதையே அந்த பிசாசும் திரும்ப ஓதியது. என்றாலும் ஆயத்துல் குர்சி வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா என்று ஓதும் பொழுது அந்த பகுதியை மட்டும் அது ஓதவில்லை. அதனை அவர் மீண்டும் ஓத ஆரம்பித்தார். அவர் பார்வையிலிருந்து அந்த பிசாசு மறைந்து விட்டது. அன்றிரவு முழுவதும் அந்த பிசாசை அவர் காணவில்லை. காலையில் எழுந்தபொழுது தன் வீட்டின் ஒரு மூலையில் சாம்பல் கிடப்பதைக் கண்டு வியப்படைந்த அவர் தன் சகோதரரிடம் விவரத்தை கூறினார். அவர் அது ஜிப்ரீத் என பெயருள்ள பலம் பொருந்திய பிசாசு என்றும் ஓதப்பட்ட இறைவசனம் அதனை எரித்து சாம்பலாக்கிவிட்டது என்றும் கூறினார். அந்த ஆயத்தின் ஆற்றலை அறிந்த முன்னவர் அதனை தினமும் ஓதி வந்தார். அதன் சிறப்புகளையும் அடைந்தார். சுப்ஹானல்லாஹ். நாட்டங்கள் நிறைவேற ஒருவன் ஆயத்துல் குர்சியை ஒவ்வொரு நாளும் 50 தடவைகள் வழக்கமாக ஓதி வந்தால் அவன் தன் நாட்டங்கள் அனைத்தையும் நிச்சயமாக எய்தப் பெறுவான். இது சோதிக்கப்பட்டதாகும். சுப்ஹானல்லாஹ். கப்பல் கவிழாமல் இருக்க. சாலிஹீன்களில் ஒருவர் கப்பலில் பிரயாணம் சென்று கொண்டிருந்தார். கொடுமையான சூறாவளி கிளம்பி கப்பலை அலைகழித்தது. அதிலிருந்து தப்புவது கடினமாக இருந்தது. ஆயத்துல் குர்சியை ஒரு காகிதத்தில் எழுதி அவர் அதனை காற்று வீசும் திசையை நோக்கி காட்டி தன் கரங்கள் இரண்டையும் உயர்த்தி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார். அல்லாஹ்வே, மகத்துவம் பொருந்திய ஆயத்துல் குர்சியை முன்வைத்து உன்னிடம் உதவி கேட்கின்றேன். அதன் புனித தன்மையினால் எங்களை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று உன்னிடம் கேட்கின்றேன். நீர் மர்மங்களை நன்கு அறிந்தவன், துன்பங்களை போக்குபவன். உன்னுடைய கண்ணியத்திற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பை முன்வைத்து உன்னிடம் உதவி கேட்கின்றேன். பிரார்த்தனை முடிந்ததும் காற்று நிதானம் அடைந்தது. கப்பலில் இருந்தவர்கள் மகிழ்ச்சியோடும் பாதுகாப்போடும் பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஷைத்தான் சாம்பலாக. பனி காஃப் சந்ததியை சேர்ந்த ஞான குரு ஒருவர் பேரித்தங்கனிகளை விற்பனை செய்வதற்காக பஸ்ராவிற்கு சென்றார். அங்கு தங்குவதற்கு இடம் கிடைக்கவில்லை. சிலந்தி வலைகள் நிறைந்த வீடு ஒன்றை பார்த்து அதை பற்றி மக்களிடம் அவர் விசாரித்த பொழுது அந்த வீட்டில் பிசாசு குடியிருக்கிறது என்ற செய்தி கிடைத்தது. வீட்டின் உரிமையாளரிடம் சென்று ஞானகுரு அந்த வீட்டை தமக்கு வாடகைக்கு தருமாறு கேட்டார். அதில் பலம் பொருந்திய பிசாசு ஒன்று இருக்கிறது. அந்த வீட்டில் தங்குபவர்களை எல்லாம் அது கொன்று போட்டுவிடும். அதிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்றார் உரிமையாளர். எனக்கு அதை அடக்க தெரியும். அல்லாஹுடைய அருளால் அதிலிருந்து என்னை நான் தற்காத்துக் கொள்கின்றேன் என்று கூறிய ஞானகுரு உரிமையாளருடைய ஒப்புதலை பெற்றார். அன்றிரவு அவர் அந்த வீட்டில் தங்கினார். அப்போது கரிய உருவம் ஒன்று அவரை நெருங்கியது. அது கண்கள் நெருப்பு துண்டுகளைப் போல பளபளப்பாக இருந்தது. அது நெருங்கி வந்தபொழுது அவர் ஆயத்துல் குர்சியை ஓதினார். அவர் ஓதிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அது திரும்ப ஓதியது. ஆயத்துல் குர்சியின் கடைசி பகுதியை அவர் ஓதிய பொழுது அந்த பிசாசினால் அதை திரும்பி ஓத முடியவில்லை. அந்த இருண்ட பிசாசு அவர் பார்வையை விட்டு மறைந்தது. காலையில் எழுந்தபொழுது பிசாசு நின்ற இடத்தில் சாம்பல் கிடப்பதை அவர் கண்டார். அப்பொழுது ஒரு அசரீரி குரல் ஒலித்தது. மிக பலம் பொருந்திய பிசாசு ஒன்றை நீர் எரித்து சாம்பலாக்கிவிட்டீர்கள். எதனால் அது எரிக்கப்பட்டது என்று வினவினார். அப்பொழுது வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா என்ற ஆயத்தை கடைசி வரை ஓதினால் அதனால் அது எரிக்கப்பட்டுவிட்டது என்று பதில் வந்தது. ஆகவே ஆயத்துல் குர்சியை அதிகமாக ஓதி அதனுடைய கடைசி வசனத்தை இன்னும் அதிகமாக ஓதி நாம் அனைவரும் பயன்பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். பகைவர்களிடமிருந்து பாதுகாப்பு பெற யமன் வட்டாரத்தை சேர்ந்த அபு அப்துல்லா நிரம்பவும் கற்றறிந்தவர். ஒரு நாள் அவரை பகைவர்கள் வாளினால் வெட்டிவிட்டார்கள். இதனால் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை. பிறகு வெட்டியவர்களே காரணத்தை கேட்டபொழுது அவர் பதில் கூறினார். ஆயத்துல் குர்சியின் இறுதி பகுதியை பாதுகாப்புக்கான இதர 2 வசனங்களையும் ஓதிக்கொண்டிருந்ததால் எனக்கு காயம் ஏற்படவில்லை. மேலும் அவர் பிரயாணத்தில் மெலிந்து போன ஒரு ஆட்டோடு ஓநாய் ஒன்று விளையாடி கொண்டிருப்பதைக் கண்டார். அவர் அருகில் சென்றபொழுது அதன் கழுத்தில் காகிதம் ஒன்று கட்டப்பட்டிருப்பது தெரிந்தது. அதை பார்த்தபொழுது மேற்குறிப்பிட்ட அல்லாஹுடைய வசனம் காணப்பட்டது.
எண்ணங்கள் நிறைவேறுவதற்காக ஷைக் பூனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவன் ஆயத்துல் குர்சியை 60 தடவை ஓதி மழை தண்ணீரில் ஊதி குடித்தால் அவனுக்கு புத்தி சாதுரியம் தெளியும் ஏற்படும். ஒருவன் அதனை தினமும் 50 தடவை ஓதி வந்தால் அவனுடைய எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறும். இது பரிசோதிக்கப்பட்ட ஒன்று. பொருட்கள் சேதம் ஏற்படாமல் இருக்க லதாயுஃபுல் ஃபரிதா என்ற நூலுடைய ஆசிரியர் சொல்கிறார், ஒருவன் ஆயத்துல் குர்சியை 18 தடவை ஓதி வந்தால் அவனுடைய இதயத்தில் அல்லாஹு தாலா ஈமானோடு ஒளியோடு உயிர் வாழ வைப்பான். ஹிக்மத் என்னும் நுண்ணறிவு கொடுத்து அவன் தகுதியையும் செல்வத்தையும் அதிகப்படுத்துவான். அவனை பார்ப்பவர்கள் அனைவரும் அவனுக்கு பயந்து நடுங்குமாறு செய்வான். பொருளில் ஆயத்துல் குர்சி எழுதப்பட்டால் எல்லா விதமான சேதங்களிலிருந்தும் அதற்கு பாதுகாப்பு வழங்கப்படும். சுப்ஹானல்லாஹ். நலமே வீடு திரும்ப. வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது ஒருவன் ஆயத்துல் குர்சியை 17 தடவை ஓதிக்கொண்டால் அவன் உயிரோடு வீடு திரும்பும் வரை அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்பான். சுப்ஹானல்லாஹ். வானவர்களுடைய இறைஞ்சுதலை பெற. ஒருவன் வீட்டை விட்டு புறப்படும் முன் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு சென்றால் அவனுக்காக 1000 வானவர்கள் சூழ்ந்து நின்று அவனுடைய பாவங்களை பொறுத்தருளுமாறு அல்லாஹ்விடம் துஆ செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். வறுமை நீங்குவதற்காக வீட்டிலிருந்து வெளியே புறப்படும் முன்பு ஆயத்துல் குர்சியை ஒருவன் ஓதிக்கொண்டு சென்றால் அவனுடைய இல்லத்தில் அல்லாஹ் வறுமை ஏழ்மை ஆகியவற்றை விட்டு பாதுகாப்பு தருவான் என காஜா குதுபுதீன் பக்தியால் காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆபத்து ஏற்படாமல் இருக்க. ஒருவன் வெளியே புறப்படும் பொழுது ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு சென்றால் விபத்திற்கள் இல்லாமல் நலமே வீடு திரும்புவான். 1000 ஆண்டு வணக்கத்தினுடைய பலனை பெற ஆயத்துல் குர்சியை 70,000 வானவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்த பொழுது அதன் மாண்பினை பற்றி எடுத்திருக்கும் பொழுது இதனை ஒருவர் ஒரு தடவை ஓதினால் 1000 ஆண்டு செய்த வணக்கத்தின் பலனை பெறுவார்கள் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். பயங்கர கனவு காணாமல் இருக்க. இரவில் இதனை ஓதிக்கொண்டு படுத்து தூங்கினால் பயங்கர கனவு தோற்றமளிக்காது. வேதனை நோய் நீங்க. ஆயத்துல் குர்சியை ஓதினால் வேதனை நோய் ஆகியவை இறைவன் அருளால் நீங்கிவிடும். நோயாளர்கள் நோய் நீங்க பெற. மருத்துவமனையில் உள்ள அறைகளில் ஆயத்துல் குர்சியை ஊதினால் அந்த அறைகளில் உள்ள அனைவரும் அல்லாஹுடைய அருளால் நலம் பெறுவார்கள். கோபம் விரோத மனப்பான்மை உள்ள அதிகாரியிடம் செல்லும் பொழுது ஆயத்துல் குர்சியை அதிகமாக ஓதிக்கொண்டு சென்றால் அவர் சாந்த சுரூபியாக ஆகி தன்னுடைய வேலையை தேவையை நலமே நிறைவேற்றி தருவார். பகைவர்கள் அஞ்ச நண்பர்கள் விரும்ப. ஃபரலான தொழுகைக்கு பிறகு ஒருவர் ஆயத்துல் குர்சியை 17 தடவை ஓதிக்கொண்டால் இம்மையிலும் மறுமையிலும் அவன் விரும்பப்பட்டவனாவான். சுப்ஹானல்லாஹ். அவன் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு கிடைக்கும். பகைவர்கள் அவனுக்கு பயப்படுவார்கள். நண்பர்கள் அவனுடைய நட்பை பெரிதும் விரும்புவார்கள். அவன் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்பான். சுப்ஹானல்லாஹ். தீமைகள் அனைத்திலிருந்தும் காக்கப்பெற. பரலான தொழுகைக்கு பிறகும் காலையிலும் மாலையிலும் வெளியிலிருந்து வீட்டுக்கு திரும்பும் பொழுதும் படுக்கைக்கு செல்லும் பொழுதும் கடைவீதிக்கு செல்லும் பொழுதும் பிரயாணம் செய்யும் பொழுதும் ஆயத்துல் குர்சியை ஒருவன் ஓதினால் ஷைத்தான் மனிதன் அரசன் மிருகம் முதலிய வழிகளில் விளையக்கூடிய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். திருட்டு தண்ணீரில் மூழ்குவது தீப்பற்றி எரிவது முதலான வழிகளில் தோன்றுகின்ற ஆபத்துகளிலிருந்து அவன் குடும்பத்தாருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படும். அவனுக்கு ஏற்படுகின்ற எல்லா நோய்களும் குணமாகிவிடும். சுப்ஹானல்லாஹ். எண்ணங்கள் நிறைவேற. ஹாஜி இப்ராஹிம் அபந்தி தம் மாணக்கர் ஒருவரோடு பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது மழையோடு காற்றும் கடுமையாக வீச ஆரம்பித்தது. எனவே அவர்களால் நடக்க முடியவில்லை. அத்தோடு தான் செல்ல வேண்டிய பாதை இழந்து விட்டார்கள். இப்ராஹிம் அபந்தி தன் மாணக்கரை பார்த்து ஆயத்துல் குர்சியை ஓதுமாறு கூறினார்கள். மேலும் அப்படி ஓதும்போது ஒவ்வொரு முறையும் பலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம் என்ற இறுதி பகுதியை மட்டும் 70 தடவை ஓத வேண்டும். இந்த முறைப்படி ஆயத்துல் குர்சியை திரும்ப திரும்ப ஓத வேண்டும் என்று கூறினார்கள். மாணவர்கள் இவ்வாறு ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது பொழுது புலர்ந்து விட்டது. மழை பெய்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அந்த இருவர் மீதும் ஒரே ஒரு துளி கூட படவில்லை. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். கொட்டும் மழையில் சிறிதும் நனையாமல் அவர்கள் சென்று கொண்டிருப்பதைக் கண்டு மக்கள் வியந்தார்கள். அந்த ஞானகுரு மக்களுக்கு விரிவாக எடுத்து கூறினார். எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் இப்படி தினந்தோறும் ஓதி வர வேண்டும் என்றும் கூறினார்.
இறைஞ்சுதல் நிறைவேறுவதற்காக வெள்ளிக்கிழமையன்று அசர் தொழுகைக்கு பிறகு தனித்த இடத்தில் ஒருவன் ஆயத்துல் குர்சியை 17 தடவை ஓதினால் அவனுடைய உள்ளத்தில் புதிய எண்ணங்கள் உதயமாகும். அல்லாஹ்விடம் அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படும். 70 தடவைகள் ஓத வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. ஆயத்துல் குர்சியை 313 தடவைகள் ஓதினால் எதிர்பார்க்காத பரக்கத்தை அவன் எய்தப் பெறுவான். சுப்ஹானல்லாஹ். நன்மைகள் பெறுவதற்காக வெள்ளிக்கிழமை அசர் தொழுகையிலிருந்து மஹரிப் தொழுகை வரை ஒருவன் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கு அல்லாஹ் சிறந்த நன்மைகளை கொடுத்து மர்மங்களை வெளிப்படுத்துவான். தானியங்கள் பாதுகாப்பு பெறுவதற்காக களிமண்ணில் செய்த ஓட்டின் மேல் ஆயத்துல் குர்சியை எழுதி தானியம் கொண்ட பாத்திரத்தில் அதை வைத்தால் புழு பூச்சி முதலியவற்றிலிருந்து அந்த தானியத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அத்தோடு வளர்ச்சி ஏற்படும். வருமானம் பெருகுவதற்காக வீட்டு வாசல், தோட்டத்து முகப்பு, கடை வாசல் ஆகியவற்றில் ஆயத்துல் குர்சியை எழுதி வைத்தால் சிறந்த நன்மைகள் ஏற்படுவதோடு வருமானம் பெருகும். அந்த இடத்திற்கு திருடன் வரமாட்டான். நோய் நீங்க, என்னுடைய குமாரன் வயிற்றில் பித்தம் இருக்கிறது, அதற்கு ஏதேனும் மருத்துவம் கூறுங்கள் என்று ஒருவர் கேட்டபொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி பதிலளித்தார்கள். கஸ்தூரியையும் குங்குமப்பூவையும் கலைந்து ஆயத்துல் குர்சியை எழுதி கரைத்து குடியுங்கள். அல்லாஹ்வின் அருளால் குணமாகிவிடும். நெஞ்சுவலி, வயிற்றுவலி போன்றவற்றிற்கு ஆயத்துல் குர்சியை சுத்தமான பாத்திரத்தில் 3 முறை எழுதி கரைத்து குடிக்க வேண்டும். குடிக்கும் பொழுது இந்த வியாபாரத்திற்காக என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த முறையினால் உடலிலுள்ள எல்லா நோய்களையும் நீக்கிக் கொள்ளலாம். எந்த நோயும் தன்னிடம் இருக்கக்கூடாது என்று ஒருவன் எண்ணினால் ஒரு தட்டையில் குங்குமப்பூ, கஸ்தூரி, பன்னீரினால் ஆயத்துல் குர்சியை எழுதி சூரா ஹஸ்ர் உடைய 2 இறுதி ஆயத்துக்கள் 4 வசனங்களை எழுதி அதன் அடியில் சூரா ரஅதின் 31வது வசனத்தை முழுமையாக எழுத வேண்டும். அப்புறம் ஆயத்துல் குர்சியை 7 தடவை ஓத வேண்டும். வாசனை புகை போட்டு காலை மாலை கழுவி குடிக்க வேண்டும். இவ்வாறு 3 நாட்கள் சாப்பிட குணமாகிவிடும். எல்லா நோய்களும் குணமாகிவிடும். சுப்ஹானல்லாஹ். உறங்குங்கால் ஸ்கலிதம் ஏற்படாமல் இருக்க உறங்குவதற்கு முன்பு ஆயத்துல் குர்சியை ஓதி நெஞ்சில் ஊதிக்கொண்டு படுத்தால் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தால் இந்திரிய ஸ்கலிதம் ஏற்படாது. மயக்கம் தெளிய, மயக்கமுற்று கிடப்பவருடைய தலையில் 11 தடவை இந்த ஆயத்தை ஓதினால் மயக்கம் தெளிந்துவிடும். பேய் அகல, பேய் பிடித்தவர்களுக்கு பரிகாரம். காதில் 7 தடவை பாங்கு சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவையும் குர்ஆனுடைய இறுதி சூறாக்கள் 2ஐயும் ஆயத்துல் குர்சியையும் சூரா வஸ்ஸாஃபாத்தியையும் சூரா ஹஸருடைய 4 வசனங்களையும் கடைசி 4 வசனங்கள் சூரா தாரீக்கையும் ஓத வேண்டும். ஷைத்தான் கரிந்து போய்விடும். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் புகுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். பரலான தொழுகைக்கு பிறகு ஒருவன் ஆயத்துல் குர்சியை ஓதி வர வேண்டும். அவன் இறை நன்றியுள்ள இதயத்தையும் உயர்ந்த நம்பிக்கையும் பெறுவான். அத்தோடு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவான். அவனுக்கும் சொர்க்க வாழ்வுக்கும் இடையில் மரணம்தான் இருக்கும். அவன் மரணமடைந்தால் சொர்க்கத்தில் புகுவான். அவன் இறக்கும் தருவாயில் இறைவனே அவனுடைய உயிரை வெளிப்படுத்துவதற்கு முன் வருவான் என்றும் அதனுடைய சிறப்பு அர்ஷை விட மேலானது என்றும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக மௌலானா ரூமி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தீமை அளிக்கப்பெற ஒருவன் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதி வருவாராயின் அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புவான். அவர் அந்த கணத்திலிருந்து மறுநாள் வரை அவருடைய நன்மைகளை குறித்து கொள்வதோடு அவனுடைய தீமைகளையும் அழித்து விடுவார் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆண் குழந்தை பிறக்க ஒரு கர்ப்பிணியை கிப்லாவை முன்னோக்கி வைத்து அவன் மீது ஆயத்துல் குர்சியையும் அல்லாஹும்ம ஹத் சம்மை துஹு முஹம்மதா என்பதையும் ஓதி ஊதினால் இன்ஷா அல்லாஹ் அவளுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். ஆஸ்துமா நீங்க, ஆயத்துல் குர்சியை காலிதூன் வரை எழுதி தாயத்து செய்து அணிந்து கொண்டால் ஆஸ்துமா நோய் நீங்கிவிடும். கடன் நீங்க, அல்லாஹும்ம உகத்திமு இலைக்க ஒபைன தாலிக்க குல்லிஹி, அல்லாஹும்ம உகத்திமு இலைக்க ஒபைன தாலிக்க குல்லிஹி என்ற சொற்றொடரோடு ஆயத்துல் குர்சியை இணைத்து முழுமையாக ஓத வேண்டும். அத்தோடு சூரா அஹ்ராஃபில் 54, 55, 56 ஆகிய வசனங்களை சேர்த்து ஓத வேண்டும். இவ்வாறு ஓதிக்கொண்டிருந்தால் கடனிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். பரலான தொழுகைக்கு பிறகு ஓதி வர வேண்டும். கடன்களிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும். இன்னொரு முறை இரவில் ஒழுவோடு படுக்கையில் படுத்து 170 தடவை ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். ஓதுவதற்கு முன்பாலும் பின்பாலும்
11 தடவை தருதை ஷரீஃப் சலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு 40 நாட்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் கடன் நீங்கும் இன்ஷா அல்லாஹ். தீமைகளை விட்டு பாதுகாவல் பெற இந்த முறைப்படி ஒருவன் ஓதி வந்தால் அன்று முழுவதும் ஷைத்தான், மனிதன், சூனியம், மிருகம், திருடன், மன்னன் ஆகிய வழிகளில் தோன்றுகிற எல்லா விதமான தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு பிடிக்கும். பகலில் ஓதும் பயன்கள் இவை. ஒருவன் இரவில் ஓதினால் அந்த வாரம் முழுவதும் அவன் பாதுகாப்பு பெறுவான். ஓத வேண்டிய முறை: ஆயத்துல் குர்சி சூரத்துல் அஹ்ராஃபில் 54, 55, 56 ஆகிய வசனங்கள், சூரத்து சாஃபாத்தில் முந்திய 11 வசனங்கள், சூரத்துர் ரஹ்மானில் 31, 32, 33, 34, 35 ஆகிய 5 வசனங்கள், ஆயத்துல் குர்சி இவற்றோடு அடுத்து வரக்கூடிய இந்த வசனங்களையும் சேர்த்து ஓத வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஹாலிதூன் வரை ஓத வேண்டும். மார்க்கத்தில் நிர்பந்தமே இல்லை. ஏனென்றால் வழிகேட்டிலிருந்து விலகி நேர்வழி அடைவது எவ்வாறு என்று தெளிவாகிவிட்டது. எனவே ஷைத்தானை நிராகரித்துவிட்டு அல்லாஹ்வை விசுவாசிக்கின்றானோ அவன் நிச்சயமாக அறுபடாத வலுவான கயிற்றை பிடித்து கொண்டான். அல்லாஹ் செவியுறுபவனும் அறிவனுமாக இருக்கின்றான். அன்றி அல்லாஹ்வே விசுவாசிகளுடைய பாதுகாவலன். அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியின் பக்கம் செலுத்துகின்றான். ஆனால் நிராகரிப்பவர்களுக்கோ அவர்களை ஒளியிலிருந்து நீக்கி இருள்களின் பக்கம் செலுத்துகின்றான். அன்றி அவர்கள் நரகவாசிகள். மேலும் அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுகிறார்கள். 2வது சூராவின் 256, 257 ஆகிய வசனங்கள். இந்த வசனங்களையும் ஓத வேண்டும். வருமானம் பெருக ஒருவன் ஆயத்துல் குர்சியையும் 2வது சூராவின் 255வது வசனம், அதை அடுத்துள்ள 2 வசனங்கள் 56, 57 ஆகிய வசனங்களையும் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு ஓதி வர வேண்டும். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களிலிருந்தும் தரைக்குறைவான செயல்களிலிருந்தும் அவனுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய வறுமையை நீக்குவதோடு அவனுக்கே தெரியாத விதத்தில் அவனுக்கு வருமானம் பெருகிவிடும். சுப்ஹானல்லாஹ். கோபம் தனிய ஆயத்துல் குர்சியை கோபம் ஏற்படும் பொழுது ஓதி இடதுபுறம் துப்ப வேண்டும். கோபம் தணிந்து விடுவதோடு ஷைத்தான் விலகி ஓடிவிடுவான். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை ஆயத்துல் குர்சி ஓதுவதின் சிறப்புகளை பற்றியும் என்னென்ன நோய்கள் விலகும் என்பதை பற்றியும் விவரமாக பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த பயானில் பார்க்கலாம். இந்த ஆயத்துக்கள் அனைத்தும் மறை வழங்கும் மாமருந்து என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டவை. இன்ஷா அல்லாஹ். தங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த கிதாபை வாங்கி பார்த்து பயனடையுங்கள். நமது பயானில் உள்ள மற்ற பயான்களையும் கேட்டு பயனடையுங்கள். ஆதாரத்தோடு உள்ளது. ஒவ்வொரு பயானையும் பொருள் அறிந்து விளங்கி ஓதுவதினால் அல்லாஹ்விடம் நற்கூலி கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். அனைவருக்காகவும் முஃமின்களுக்காகவும் அதிகமாக துவா செய்யுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தருவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா நமக்கு தொழுகை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் ஓதக்கூடிய பாக்கியத்தை, தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். நாம் குர்ஆனை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருவானாக. ஆமீன். தீனின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருவானாக. ஆமீன். மௌத்தாகும்போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாக அருள் புரிவானாக. ஆமீன். நாம் எதை கேட்டோமோ அவை அனைத்தையும் ஹலாலான ஹாஜத்துக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். தீனின்படி வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் தந்தருவானாக. ஆமீன். அனைத்து முஃமின்களுக்கும் நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை துஆக்கள் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை தந்தருவானாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.